எப்பொழுதும் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கென்று தனித்த அடையாளம் உண்டு. அந்த தனித்த அடையாளம் தந்தை பெரியார் என்கிற அடையாளமாக பேசப்படுகிறது. அன்றும் இன்றும் பெரியார் என்கிற புத்தகம் வெளிவந்த போது புத்தக சந்தையிலேயே அதிக மக்களால் வாங்கப்பட்ட ஒரு வரலாற்றை படைத்தது. இன்றைக்கும் பெரியாருடைய புத்தகங்கள், பெரியார் இல்லாத பேச்சுக்கள் இல்லை, பெரியாரை பேசாதவர்களும் இல்லை. அது விமர்சனமாக இருந்தாலும், விமர்சனங்களுக்கு பதிலடியாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் அரசியல் களம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தேடலும் வாசிப்பும் கூட தலைமுறைகள் தாண்டியும் தந்தை பெரியாரை பற்றி இருக்கிறது. இந்த புத்தக நிகழ்வுகளை தொடர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்துவமான அடையாளத்தோடு நடத்துவதால் தான் அன்று எப்படி ஐயா பெரியார் அவர்கள் குறைந்த விலையிலே புத்தகங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தாரோ, அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திராவிட மாடல் அரசும் புத்தக நிலையங்களை, புத்தக சந்தைகளை மாவட்டம் தோறும் நடத்துகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 49வது புத்தக திருவிழா வாசகர்களை கவர்வது என்பது வரலாற்றை மேலும் மீளுருவாக்கம் செய்து தமிழ்நாட்டை சிறந்த முறையில் சமூக நீதி மண்ணாக தொடரச் செய்வதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது.